I'm rich, money comes to me easily, I'm wealthy, I'm having millions of dollars in my bank account, I'm rich, I'm rich, I'm rich. நான் அதை சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன். உங்களில் பல பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கிறேன், பிளா கற்றுக்கிறேன், அஃபர்மேஷன் செய்கிறேன்ட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி டிப்ரெஷனில் போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னா, ஐ கெட் யூஸ் டு இட். நான் என்னோடய கிளைண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப நான் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவேன். அது ஜென்வினாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பல பேர் நான் பணக்காரச்சி ஆகிட்டேன், எனக்கு ஏதோ ஒரு பணம் வந்துருச்சு, எனக்கு நம்பர் அடிச்சிருச்சு, லாட்ரி அடிச்சிருச்சு, பணம் வந்துருச்சு, வந்தால் நல்லாயிருக்கும், கடவுள் எப்படியாச்சும் பணம் கொடு, பிரபஞ்சமே நான் பிரம்ம முகூர்த்தம் 5 மணிக்கு உனக்கு விளக்கு போடுறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் பொண்ணை படிக்க வைக்கணும், என் பையனை கலாங்கட்டி கொடுக்கணும், என் கணவர் கடத்தை அடைக்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு பணம் வேணும், நான் தான் 5 மணிக்கு ஏஞ்சிட்டால, 5 அகர் விளக்கு போட்டுட்டால, பிரபஞ்சமே எனக்கு உதவி செய், எனக்கு பணம் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 விஷயம் வெளியே உங்களோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் பண்ணலாம். அதாவது அவுட்டர் வேர்ல்டில் நீங்கள் பண்ணலாம். எப்படின்ட்டுனா 5 மணிக்கு எந்திரிக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் பூஜை, இந்த சாமிக்கு இது பண்ணுறேன், அந்த சாமிக்கு அது பண்ணுறேன், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஹார்ட் சக்கரா இஸ் அ எலக்ட்ரோ மேக்னட். இதை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால தான் நம்மளால் கனவு காண முடியுது, நம்மளால் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை உணர முடியுது. எனக்கு இன்னும் யாரும் நினைக்கிற மாதிரி இருக்குது, நான் யாரும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் இந்த விஷயம் சரியாக படவே இல்லை, என் இன்ஸ்டிங் எதுவும் ஒன்று சொல்லுது. சின்ன பிள்ளையை எப்படி கரெக்டாக கைட் பண்ணோம்னா, பிள்ளைங்களை 5ல் வளையாதது 10ல் வளையாதுன்னு சொல்லுவாங்களோ, பிள்ளைங்களை எப்படி கரெக்டாக கைட் பண்ணால் இப்போல்லாம் பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை அத்தனை கிளாஸ்க்கு லீவு நாளில் கூட ரெஸ்ட் பண்ண விடாமல் அத்தனை கிளாஸு, பியானோ கிளாஸு, கராட்டே கிளாஸ், அது இதுன்னு போட்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, பிள்ளைங்க எல்லா வகையிலும் சிறப்பாக வரணும், எந்த இடத்துமே வாழ்க்கையில் தோத்துடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் செல்ஃபை லீட் பண்ணாலே அது உங்களுக்கு பதிலுக்கு சந்தோஷமான லைஃப் கண்டிப்பாக லீட் பண்ணும். ஸோ இங்கே நம்ம என்ன டெக்னிக் பண்ணாலும், யார்கிட்ட கோச்சிங் போனாலும், என்ன புக்கு வாங்கி படித்தாலும், உங்கள் ஹார்ட் சக்கரா பிளாக்காக இருக்குது, உங்கள் ஹார்ட் சக்கராலேருந்து ஆல்ரெடி பல வருஷமாக பல த்ரோமா இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது லெட்ஸே நீங்கள் ஒரு பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட பிலீஃப் சிஸ்டமோ சரி, உங்களோட ஹார்ட் சக்கராவோ சரி, வாட் எவர் யூ நேம் இட், இவங்க எல்லாத்துக்கும் பணம்ன்றது எனக்கு என்றைக்குமே பற்றாக்குறை தான். பற்றாக்குறை தான். எனக்கு லக் மணிலாம் கிடச்சதே இல்லை. எனக்கு யாருமே ஜெனுவினாக ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் என்கிட்ட பிடுங்க தான் எல்லோரும் ஃப்ரெண்டுன்ற பேரில் வருவாங்க. அப்படின்றது தான் உங்களோட பல வருஷம் நடந்ததுனால நீங்கள் நம்புறீங்க, தப்பு இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் இதுதான் உங்கள் பிலீஃப் சிஸ்டம். இதுதான் நீங்கள் உங்கள் செல்ஃப்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா, அதோட வேலை என்ன தெரியுமா? ஹியூமனோட வேலை என்ன தெரியுமா? நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் எஸ் துவான்கு அப்படின்ட்டு அதுக்கான எவிடன்ஸை வருஷப்படுத்தும். ஸோ வென் யூ ட்ரை டு அஃபர்ம் யுவர் செல்ஃப், நம்ம செஞ்சு காமிச்சால் அந்த மாதிரி நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் செய்கிறீங்களோ, எப்போ செய்கிறீங்களோ, எப்படி செய்கிறீங்களோ, நீங்கள் அஃபர்ம் பண்ணுறீங்க தான். ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு கட்டம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கே தெரியாது ரொம்ப ஃபேக்காக இருக்குது, உங்களுக்கே கட்டம் டெஸ்பரேட் ஆகுது, இது எப்போ நடக்கும், எப்படி தான் நடக்கும், இது நடக்கிறதுலாம் போய் போங்காட்டும், எனக்கு தெரியும் என் விதியை பற்றி. இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். உங்கள் அவுட்டர் வேர்ல்டில் நீங்கள் என்ன அஃபர்மேஷன் பண்ணாலும், என்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செஞ்சாலுமே, நீங்கள் ஃப்ரீ டெக்னிக் பார்க்கலாம், ஃப்ரீ வீடியோஸ் பார்க்கலாம், என்ன வேணால் நீங்கள் செஞ்சாலுமே வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருல, என்ன பாசிபிளாக இருக்குது, என் சம்பளமே 1500, எனக்கு நம்பரும் நடிச்சது இல்லை, எனக்கு கடத்தில் தான் போனேன், எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்கிட்ட தான் வாங்கிட்டு போகும், என்ன பாசிபிள் இருக்குது, என்ன நீ வளர்ற, அந்த மாதிரி தான் அதோட நம்பிக்கைனா. அது என்ன பண்ணுன்னா லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லி வருஷப்படுத்தும். பார்த்தியா, அந்த கூட்டம் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காசு பிடுங்கிட்டு போனால் பார்த்தியா, இப்போ வரைக்கும் கொடுக்கல, உன் தங்கச்சிங்கெல்லாம் நீ தான் காசு கொடுக்கணும், உங்கள் அம்மாக்கும் நீ தான் கொடுக்கணும், உன் சம்பளமே இவ்வளோ தான், உனக்கே விளையாடத்தில் எவ்வளோ பிரச்சனை, உனக்கு நம்பர் அடிச்சதே இல்லை அப்படின்னு பல நடந்து முடிஞ்ச சின்னரியோஸை நெகட்டிவ் அவங்க ஆப்போசிட்டாக வருஷப்படுத்தும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்கள் பிரெயின் அதோட வேலையை செய்யுதுன்னு தான் அர்த்தம். பிகாஸ் உங்கள் ஃபோனில், எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு நம்பரை போட்டு இன்னார் பேர் இது, இவங்க என் கூட வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில், இவங்க என்னோடய எக்ஸு, இவங்க என் பேபிமா, இவங்க எங்கள் லொட்டு லொசுக்கு, இதெல்லாம் போட்டு வச்சு ஒரு மெமரியை உங்கள் ஃபோனில் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த நம்பரை தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுறீங்க, டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுறீங்க, அந்த நம்பருக்கு ஃபேஸ்புக் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க.
நிறைய விஷயத்த நீங்கள் வந்து அங்கே க்ரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் உங்கள் பிரெயினில் நீங்கள் சொல்லி வச்சுருந்த விஷயத்த நீங்கள் மாற்றாத வரைக்கும் நீங்களும் ஹீல் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட இலக்கு இருக்குது, அது அடையவும் அடையாது. மூணாவதாக நீங்கள் காசு கட்டி கோச்சிங் போனாலும் சரி, புக்குங்க படித்த சில விஷயத்த செஞ்சாலும் சரி, ஒன்று அந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும், இல்லைனா நடக்கவே நடக்காது. இல்லைனா நீங்கள் வந்து இருக்கிற என்சைட்டி டிப்ரெஷனில் வந்து இன்னும் அதிகமாக அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி உங்கள் மைண்ட் வந்து போயிடும். இதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரி சின்னேரியில் தான் என்ன மாதிரி கோச்சோட ரோல் வந்து உள்ளே வரும். பிகாஸ் நம்ம 1-to-1 ஒர்க் பண்ணுவோம். இதனால தான் நான் வந்து குரூப் கோச்சிங் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா 1-to-1 ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நம்ம அவங்ககிட்ட பேசலாம், ஹிப்னோடைஸ் பண்ணலாம், கேட்கலாம். அவங்களும் இதனால தான் நான் இப்படி யோசிச்சிருக்கேன், ஐயோ தப்பு சீசன், அதை இப்படி யோசிச்சிருக்கக்கூடாது, நான் அப்படி பண்ணிருக்கக்கூடாது, இல்லைங்க இது தப்பு இல்லைங்க, டோன்ட் ஃபீல் கில்ட் அபவுட் இட், இதை நம்ம இப்படி பண்ணலாம், நம்ம அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவோம். நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்வேன். எப்படின்ட்டுனா, இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஓடாத உளுந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நீ பண்ணனா, இந்த ஆக்ஷன் நீ செஞ்சனா இது நடந்துடும் பாருன்னு சொல்லுவோம். கையை வைக்காதடா நெருப்பு, அப்போ பிள்ளைக்கு தெரியும். இல்லைன்னா கை சுட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைங்க கை சுட்டுறோம், சுட்டா போச்சு வலிக்கோன்ற மாதிரி மைண்ட் வரும். அந்த மாதிரில உங்களுக்கும் வந்து என்ன தான் புக்குங்க இருந்தாலும், என்ன தான் நீங்கள் ராஜனா படித்து செய்கிறால தான் கிரேட். சில பேருக்கு அதையும் தாண்டி என்ன மாதிரி கோச்சோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். இப்போ என்ன தான் ஸ்கூலில் காலங்காலமாக நம்மளால் படிச்சு வர காலத்தில் இன்னைய வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கு, எக்ஸசைஸ் புக்கு, இந்த மாதிரி பல புக்கு இருந்தாலும் டீச்சர்னு ஒரு ரோல் வந்து ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணாது. We still need some human because we got used to it. We are familiar with it. And then நீங்கள் என்ன டெக்னிக் செஞ்சாலும் உங்களை ஹீல் பண்ணல, சரி பண்ணலன்னா மேபி என் கிளையண்ட்ஸ்க்கும் இது நிறைய நடந்திருக்கு. இப்போ என்கிட்ட கோச்சிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணவங்க அன்பிளாக் பண்ணி பேசிடுவாங்க, இதெல்லாம் மாறும். ஆனால் கொஞ்ச நாள் திருப்பி சிச்சுவேஷன் மாறிடும். மறுபடியும் அவரை விட்டுட்டு போயிட்டார், மறுபடியும் லயன் பண்ண மாட்டாரு. ஏன் இந்த மாதிரி சில பேருக்கு நான் வந்து சொல்லுவேன், நீ வந்து ஒரு ரோபோட்டை டேட் பண்ணல, நீ சிரிக்க சொல்கிற மாதிரி அதை சிரிக்க, எனக்கு இந்த மாதிரி லவ் கொடு, என்னை வேலை இடத்துல வந்து ஏற்று, எனக்கு கிரிக்கெட் வேண்டது கொடு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சு நம்ம பார்ட்னர் பண்ணணும்னு தவிர்த்து நம்ம இன்ஸ்ட்ராக்கோ அதிகாரமோ பண்ணி அவங்கள வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக நில்லு உட்காருனா ஒருத்தவங்க நம்மகிட்ட நடிப்பாங்க அந்த மாதிரி, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ரோபோ தான் வச்சுக்கணும். ரஜினி சார் வச்சுருப்பார் அந்த மாதிரி. ஏன்னா அது ஒண்டி தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை கொடுக்கும். யூ ஷுட் ரியலி பி வெரி மெச்சூர்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு இப்போ உரப்பு சாப்பிட மட்டுமா, இனிப்பு பிடிக்குமா, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்மளோட பார்ட்னரும். அவங்க வந்து நம்ம பார்ட்னர், பெட்டர் ஹாஃப். ஒன்றும் நம்ம அடிமை இல்லை. நம்மளுக்கு பிடிக்காதது அவங்க பண்ணக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க எல்லா நேரமும் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, எனக்கு வேலை இடத்துல முடிச்சு சரியில்லை, எங்கள் அம்மா ஏசிட்டாங்க, எனக்கு காசு பிரச்சனை, இது மூணுமே இருக்குங்க. ஸோ என்ன சொல்யூஷனுங்க நீ பண்ண போகிறேன்னு கேட்டால், இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பார்க்கவும் வரல, அவர் வந்தால் கூட நான் பெட்டர் ஆயிடுவேன். இஃப் எவர் யூ பிளேஸ் உங்களோட நிம்மதியும் உங்கள் சந்தோஷத்தையும் இன்னொரு நபர், அவங்க யாராக வேணால் இருக்கட்டும், அவங்க காலடியில் போய் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கடவுளை தவிர்த்து நீங்கள் அவ்வளோ வீக்கான ஒரு பர்சன்னு தான் அர்த்தம். இதுக்கு பேர் காதல் இல்லை, இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். அண்ட் நீங்கள் வந்து காதல் வச்சுக்கிறேன் கேட்டால் அந்த தமிழ் படத்தில் பார்த்த மாதிரி, இல்லை நான் அவர் தோளில் சாஞ்ச அழுதா ஐ வில் ஃபீல் பெட்டர். எஸ், உங்கள் டோப்பமைனுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணும், இதெல்லாம் உண்மை தான். பட் யூ ஷுட் ஆல்சோ பி வெரி ஸ்ட்ராங் டு ட்ரஸ்ட் தட் யூ ஆர் எனஃப் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த உலகத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும், ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஒவ்வொரு ரோலும் உங்களை பெட்டர்மெண்ட் பண்ண தவிர்த்து நீங்களே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், நினச்சது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஏங்க வச்சுக்கிட்ட வர வைக்க முடிஞ்ச ஒரு ஆள், உங்கள் என்டையர் எனர்ஜியை தூக்கி இன்னொருத்தவங்க கால் பாதத்தில் வைக்கும்போது நீங்கள் உங்களோட அந்த பவரை கண்டிப்பாக இழக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பை மாற்றணும், உங்கள் பெயினை துடைக்கணும். 100% இல்லாட்டியுமே படிப்படியாக வச்சு நம்ம நிறைய விஷயம் டுகெதர் ஒர்க் பண்ணோன்னா பயோல நம்பருக்கு 0126691634 டைரக்ட் கால்லாம் பண்ணிடாதீங்க. புக்கிங் ப்ராப்பர் எடுக்காமல் உங்கள் கதையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா we will never entertain, we are sorry because we are a paid service. ஸோ மற்றவங்க பிஸ்னஸை மதிங்க, உங்களுக்கான பலனை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். ஓம் நம சிவாய.